இதுதான் முக்கிரட்டை கீரை. இந்த கீரை தரையில் கொடி மாதிரி இந்த மாதிரி படர்ந்துருக்கும். இது கல்லீரலில் இருக்க நோயை சரி செய்யும், கிட்னியில் ஸ்டோன் வராமல் தடுக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இந்த கீரை எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு பருப்பு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கரில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரிசி கழுவுன தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கீரையை அதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு வச்சுருக்கேன் நான். இப்போ கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் வேணுன்னா மத்தில் கடைஞ்சிக்கலாம். ஸோ கீரை ரெடி ஆகிடுச்சு, ட்ரை பண்ணி